Hi, welcome back viewers. Welcome back to my channel WinTrader. Stock market successfully எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? இப்போ இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். இப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு 8th நவம்பர் இன்னைக்கு UBL, சிப்லா, ஓரோ ஃபார்மா இது எல்லாமே நல்லா ப்ராஃபிட் கிடைச்சிட்டு டாக்டர் ரெட்டி மார்னிங்லேயே அப் ட்ரெண்ட் போயிட்டேன். அப்போ இந்த மாதிரி வால்யூம் ஸ்டாக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதெல்லாம் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு காட்டி கொடுத்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு நான் யூபிஎலுக்கு சார்ட்டு காட்டி கொடுக்குறேன். யூபிஎல் எப்படி நம்ம சாஃப்ட்வேர் இன்றைக்கி சிக்கல் கொடுத்துருக்கேன்னு காட்டி கொடுத்துடலாம். அப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெட் கலர் எல்லாமே செல் ட்ரெண்டில் தான் இருக்குது, க்ரீன் கலர்லாம் அப் ட்ரெண்டில் தான். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலர் காட்டி கொடுக்குறது எக்ஸ்ட்ரா கலர் சைடு வேஸில் தான். இப்போ நம்ம சாஃப்ட்வேர் WinTraderக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு லைவாக டெமோ பார்க்கணுன்னா லைவ் டெமோயில் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணி எப்படி சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு செக் பண்ணணுன்னா கால் பண்ணிங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. 2009 நம்ம WinTrader ஃபஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டோட்டல் 8 ஸ்ட்ராட்டஜி வருது, 2 ஸ்கேனும் வருது. அப்போ இதுக்கு கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் கிடைக்கும், டெக்னிக்கல் நாலேஜ் வேண்டாம். உங்களுக்கு சிம்பிளாக இந்த சார்ட்டு யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணோன்னு லைவாக உங்களுக்கு டெமோ கொடுத்துடலாம். அப்போ இது பார்த்துட்டா இதில் யூபிஎலுக்கு சார்ட் இப்போ எடுத்து லைவ் ரேட்டிங் இந்த கோணல் பார்க்கலாம். இது க்ரீன் கலர் பை ட்ரெண்டில் தான், ரெட் கலர் செல் தான். அப்போ ரெண்டுமே சிக்னல்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் கிடைக்கும். அப்போ இந்த அலர்ட் மெசேஜில் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அலர்ட்டில் வரும். அதுக்கப்புறம் பை சிக்னல் லேட்டஸ்ட் சிக்னல் பையாக இருந்தால் அப்போ அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே கீழே கொடுக்கும். அப்போ செல்லாக இருந்தால் மேலே, இப்போ லேட்டஸ்ட் சிக்னலுக்கு எது சிக்னலாக இருந்தோ அது எல்லா டீட்டெயில்ஸ் மேலே கீழே கொடுக்கும். அப்போ சிக்னல்ஸ் வருது முன்னாடி உங்களுக்கு இந்த சிக்னல்ஸ் வரும் போது உங்களுக்கு டைரக்ட் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக செக் பண்ணும். இப்போ பை சிக்னல் வந்துட்டால் அது கேண்டில் கலரும் க்ரீன் வரணும், கீழே க்ரீன் வரணும், ப்ரைஸ் இன் பை ஜோன் வரணும். இது 3 ஓகேயாக இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இது பை சிக்னல் வருന്നത് அப்ராக்சிமேட் 155க்கு அதுக்கு சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. நீ கீழே வந்து வால்யூம் பார் ரெட்டில் தான். இப்போ இந்த க்ரீன் வரும்போது இந்த கேண்டிலும் உங்களுக்கு டைரெக்டாக ட்ரேட் எடுக்க முடியும். அது நல்லா மேலே ஏறிட்டு 2 டார்கெட்ஸு கிடைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மார்னிங்கில் செல் வந்து சப்போர்ட் இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டேன். அது 1592 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டு 1578 வரை கீழே வந்திருக்கேன். அப்போ நல்லா மார்னிங்கில் செல்லும் கிடைச்சிருக்கேன், பை கிடைச்சிருக்கு. 2 ட்ரேடு உங்களுக்கு பார்க்கும்போது 2 ப்ராஃபிட்டில் வந்துட்டேன். அப்போ அதுக்கப்புறம் சிப்பில் பார்த்துட்டா சிப்லையும் இந்த மாதிரி 2 டேஸாக மார்க்கெட்டை கண்டினியூஸாக பை ட்ரெண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இன்றைக்கி எஸ்டர்டே க்ளோசிங்கில் வந்த சிக்னல் கண்டினியூஷன் போயிட்டு இருக்காரு. அப்ராக்சிமேட் 1229 உங்களுக்கு எடுத்த போர்ஷன் க்ளோசிங் வர நல்லா மார்க்கெட்டை மேலே தயாரிட்டு 2440 வரை போயிடுச்சு. மார்க்கெட் 25 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஃபார்மே பார்த்துட்டாலும் இதுவும் கண்டினியூஸாக 3 டேஸாக மார்க்கெட்டு பையில் தான் இருக்கேன். அப்போ இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட்டு எகெயின் அப் ட்ரெண்டு போயிருக்கேன். மார்க்கெட்டு மார்னிங்கிலே ரெசிஸ்டன்ஸ் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி 913 எடுத்த போர்ஷன் நமக்கு நம்ம 946 வரை போயிட்டேன். அப்போ நல்லா அப் ட்ரெண்டு போயிட்டு அதுக்கப்புறம் செல்லும் கீழே வந்து ஒருபாடு கீழே போகாது, கொஞ்சம் கீழே போயதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் போயிட்டு. அப்போ இந்த மாதிரி ரிவர்ஸ் போகும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு இப்படி எக்ஸிட் பண்ணலாம். அல்ல அந்த பை சிக்னல் கீழே அந்த கன்ஃபர்மேஷன் பார் சேஞ்ச் ஆகும் வர நமக்கு ஹோல்ட் பண்ணோம்னாலும் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் கீழே வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேலே ஏறும்போது நமக்கு அப்படியே எக்ஸிட் பண்ணலாம். அது எப்படி தெரியும் உங்களுக்கு இந்த செல் வரும்போது கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் 1 ஹவர் ½ an hour அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுத்து ரொம்ப டைம் ஆகிடுச்சா அந்த மாதிரி சிக்னல்ஸு பிக் பண்ணாது. அந்த மாதிரி அப்போ சிக்னல் வந்துட்டு வித்தின் 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி பிரேக் அவுட் போயிட்டால் அந்த மாதிரி சிக்னல் மட்டும் உங்களுக்கு பிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி சிக்னல்ஸு கன்ஃபர்மேஷன் வந்து நல்லா பிரேக் அவுட் போட்டால் நல்லா ஆக்குரசி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஓரோ ஃபார் மாதிரி இது சிக்னல்ஸ் வந்து வித்தின் 5-10 மினிட்ஸ்லேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, பிரேக் அவுட் போயிடுச்சு. அப்போ இந்த சார்ட் பார்க்கும்போது சிக்னல் வந்து ரொம்ப நேரம் ½ hour கன்ஃபர்மேஷன் வந்துட்டு அப்போ அந்த மாதிரி சைடுவேஸ் கொடுத்துட்டா ஒரு கன்சோலேஷன் இருக்குது. அப்போ அந்த மாதிரி போர்ஷன் நமக்கு ட்ரேட் எடுக்காது. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இப்போ க்ரூட் ஆயில் பார்த்துட்டாலும் க்ரூட் ஆயில் இப்போ லைவில் தான் இருக்கேன். அப்போ இந்த சிக்னல் பார்க்கும்போது மார்னிங் பை வந்திருக்கு, அதுக்கப்புறம் செல்லு வந்திருக்கு. அப்போ நம்ம சாஃப்ட்வேர் WinTrader எல்லா மார்க்கெட்டுமே சப்போர்ட் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லை, க்ரூட் ஆயிலும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் WinTraderல கிடைக்கும். அப்போ இன்றைக்கி க்ரூட் ஆயில் பார்த்துட்டாலும் செல் இப்போ பை வந்து கன்ஃபார்ம் ஆகாத மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ செல்லு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே தான் போயிட்டுருக்காரு. அப்போ இந்த மாதிரி வால்யூம் ஸ்டாக் நமக்கு எடுக்க நம்ம சாஃப்ட்வேர் WinTraderக்கு ஸ்கேனை மட்டும் எடுத்துட்டால் போதும். இந்த ஸ்கேனை 1.1 எடுத்துகிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதில் ரெட்டு பார்க்கணும் நல்ல செல்லு தான் இருக்குது.
இது கோல்டு இப்போ பார்த்துட்டா கோல்டு நல்ல ரெட்டில் ஆயிருக்கு. இப்போ கோல்டு பார்த்துட்டு இப்போ கன்ஃபார்ம் செல்லு தான் நல்லா கீழே போட்டிருக்காரு. அப்போ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்த செல்லு பை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேனர் செட் பண்ணிட்டு மார்னிங்கில் ஒரு வால்யூம் ஸ்டாக் உங்களுக்கு இந்த வாட்ச் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டீங்க. நல்ல வால்யூம் ஸ்டாக் டெய்லி இப்போ இந்த மாதிரி டிக்சன், பர்சிஸ்டன்ட், டாக்டர் டி, ஏஷியன் பெயிண்ட்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக் எல்லாம் டெய்லியும் மார்னிங்கில் ஒரு வால்யூம் ஸ்டாக் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்கை ஸ்கேனர் சார்ட்டில் ஆட் பண்ணி ஸ்கேனர் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரேடு மிஸ் ஆகும், உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் உங்களுக்கு கரெக்ட் டைம்லேயும் எடுத்துடலாம். அப்போ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைவ்ல செக் பண்ணிட்டா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் தெரியும். அது லைவை உங்களுக்கு எடுக்கணும்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். சீமா கிருஷ்ணா 813990. தேங்க்யூ.